வெல்கம் ஆல்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்திய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வேதத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கு முன்பாக ஜெபித்து விட்டு ஆரம்பிப்போம். Lord, open our eyes, ears, hearts and minds of understanding. Lord, the Holy Spirit, take control of the situation. Thank you, Father. In Jesus' name I pray. Amen. பிரியமானவர்களே, நாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வருகிறோம். இதில் முக்கியமாக நமது நாவு எப்படி இருக்கிறதுன்றது பார்த்துட்டு வரோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், அதை கோட் பண்ணுறேன். இப்போ அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. இது கம்பேரிசன் காடு, பெரிய காடு. இது அன்றைக்கும் சொன்னேன், நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் முதுமலை ஃபாரஸ்ட் இருக்குதுல்ல, அந்த இடத்துலையும் அப்பர் பவானி, இன்னும் சில காடுங்களா அங்கே எல்லாம் போட்டிருப்பாங்க. சிகரெட் பிடிச்சிட்டு வந்தால் உடனே அங்கே வார்ன் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் பார்த்தாங்கன்னா நம்மளை பண்ணுவாங்க. நெருப்பு கிட்ட போகக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா அந்த பெரிய காட்டை கொளுத்தி உள்ள இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கொன்னுடும். ஸோ அது மாதிரி தான் இங்கே வேதத்தில் போட்டிருக்கு. நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பேசும். இப்போ ஏன் இப்போ நம்முடைய வாழ்க்கையே கொளுத்தி விட்டுரும். நம்முடைய வாழ்நாளில் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கூட அந்த நம்ம நாவானது பொல்லாங்கானவைகளை பேசி, பொல்லாங்கானவைகளை நினைத்து யோசனை பண்ணி, சற்பனையான யோசனைகளை பண்ணி அவைகளை இருதயத்தின் வாயிலாக வரும். இது ஆப்ரேஷன் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாட் பிசாசு உள்ள போடுவான். அது இருதயத்துக்குள்ள லேண்ட் ஆகும். அந்த இருதயத்துக்குள்ள லேண்ட் ஆனோடனே அது வழியா அந்த இருதயத்தை தூண்டி விடுவான் பிசாசு. பேசுன்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம ஆக்சுவலி காமன் திங், நம்ம ரோட்ல நடக்கிறத காரியங்கள்லாம் கூட பார்ப்போம். நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம். அப்ப நம்ம காருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் போயிட்டு இருப்பான். இல்லாட்டி நம்ம காருக்கு பின்னால ஒருத்தன் வருவான். இல்லாட்டி சைடில் நம்ம மேலே இடிச்சிட்டு நம்ம மேலே தவறு இல்லைன்னா கூட அவன் திட்டிட்டு போவான். இதெல்லாம் தான் அவனுடைய நாக்கு அதை பேச வைக்குது. இது பிசாசு பண்ற காரியங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய நாக்கை நம்ம ஈல்டு பண்ணக்கூடாது. பொல்லாத காரியங்களுக்கு ஈல்டு பண்ணக்கூடாது. அதான் இங்க போட்டிருக்கு. நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும், உள்ளதில் சின்னது நாக்கு, பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இன்ஃபேக்ட் இந்த நாக்குக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, வச்சிருக்காரு ஆவியானவர். அது அந்நிய பாஷை பேசுறதுக்கு. அந்நிய பாஷை பேசும்போது இந்த கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். இது நம்ம பேசும்போது நல்ல வார்த்தையும் பேசுவோம், கெட்ட வார்த்தையும் பேசுவோம். நல்ல வார்த்தைகள்னா ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் நல்ல வார்த்தைகள். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவனுக்கு ஏதுவால்லாத வார்த்தைகள் உண்டு, அவைகள் கெட்ட வார்த்தைகள்னு வச்சுக்கொள்வோம். ஸோ இப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல காரியத்தை நம்ம வசனித்து சொல்லுகிறோம். அந்த காரியத்தை படி அதை சொல்லிக்கொண்டு, ஆக்சுவலா ப்ராமிசஸ் வருது, பைபிள்ல இருந்து ப்ராமிசஸ் வருது. அந்த ப்ராமிசஸ் எல்லாத்தையும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவைகள் நடந்தே இருக்கிறது. இப்ப ஆக்சுவலா அத வாயில என்ன பண்றோம், நம்ம கெட்ட வார்த்தைகளையும் பேசிடுறோம். ஒரே நாவு தான். அந்த நாக்கு என்ன பேசுது? புகழ்ந்தும் பேசுது, இகழ்ந்தும் பேசுது. ஒரு மனிதனை புகழ்ச்சியாகவும் பேசும், அதே மனுஷனை it will put him down. இதை குறித்து இயேசு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நேரம்
இதுல திருப்போம். 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இது இயேசுவானவரே சொன்ன காரியம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாக்குதான் வருது. பொல்லாதவைகளை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கும் போது பொல்லாதவைகள் தான் வரும். ஸோ பொல்லாதவர்களாய் இருக்க, நம்மளே பொல்லாதவர்களாய் இருக்கும் போது நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்ன நிறைச்சி வச்சிருக்கோமோ அதனால்தான் அதுதான் வாய் பேசும். ஸோ அடுத்த வசனத்தை வாசிப்போம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, நல்ல கவனிங்க, நல்ல இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்தை ட்ரெஷர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கணும். நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல நன்மையானவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் இந்த ரெண்டு மாதிரி காரியத்துல தான் மாட்டிக்குவோம். ஒன்று நல்ல சர்ச்சுக்கு போகும்போது நல்லவைகளாக பேசுவோம். சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இல்லை சர்ச்சில் இருக்கும்போதே பொல்லாதவைகளை பேச தொடங்கிடுவோம். இப்போ சர்வீஸ் நடக்கும்போது நல்லா துதிப்போம், சோத்தரிப்போம், எல்லாமே ப்ரைஸ் பண்ணுவோம், ஆண்டவர் எல்லாமே பண்ணுவோம். சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தவறா எடுக்க வேண்டாம். ஒரு சகோதரி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சகோதரி கிட்ட போயிட்டு இந்த புடவை எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. இது சம்பந்தமே இல்லை, நாம தேவ பக்தி இருக்காது. எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம சபைக்கு கூடி வருதல் தேவனை ஆராதிக்கவும் அவரை துதித்து பாடவும் கூடி வந்திருக்கிறோம். அந்த இடத்துல அந்த இருதயத்துக்குள்ள என்னத்தை போடுறான் பிசாசு? புடவையை பத்தி போடுறான். புடவை பத்தி போட்ட உடனே அவர்கள் புடவை பத்தி பேசுற உடனே என்னாச்சு, இப்ப புடவை இந்தம்மா சும்மா இருக்காது, இந்தம்மா என்ன பண்ணும், உடனே என்ன சொல்லுவாங்க, இது என் புடவை என் புருஷன் வாங்கி கொடுத்தாரு, இது விலை இவ்வளவு ஆக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த வீட்டில் பிரச்சனை ஆயிடும். அவங்க வீட்டுக்காரருக்கு அவ்வளோ முடியாததா இருக்கும். உடனே அதுல இருந்து பெரிய சண்டை உண்டாகி அந்த அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆகி கடைசியில் 2 குடும்பத்துக்குள்ள பிளவு உண்டாகும். இதெந்த காரியங்கள் பண்றதெல்லாமே பிசாசோ அவனுடைய காரியங்களும் அவன் போடுற ஐடியாஸ் தான். ஆகவேதான் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன பேசுறோன்றதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஸோ அதான் இங்க போட்டிருக்கு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நலமானவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்புறம் இதுக்கு மேல ஒரு லா ஒன்னு சொல்றாரு கர்த்தர். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வீணான வார்த்தைகள். நாம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். இதுதான் மாற்றம். ஸோ நம்ம பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நீ கணக்கு ஒப்பிக்க வேண்டும். யார்கிட்ட? உன்னை படைத்தவர்கிட்ட. அவர் கண்டிப்பா கேட்பாரு. ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல ஜீவனோடு நல்ல செழிப்புடன் இருக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நாம என்ன பேசுறோம்? தவறான வார்த்தைகளை பேசி, நம்ம பொல்லாதவைகளை பேசி, பொல்லாதவைகளை செய்யும்போது பொல்லாத ரிசல்ட் தான் வருது. ஸோ அதே மாதிரிதான் தோல்விகரமான எண்ணங்களை பேசி, தோல்விகரமான காரியங்களை செய்து, அதுல இருந்து நமக்கு தோல்விகரமான ரிசல்ட் வரும். இது கர்த்தர்கிட்ட வரல. நான் கடைசியில கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றது. கர்த்தர் பிடிக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. மோசே அந்த காலத்துல 12 பேரை அனுப்புறாரு, இந்த நிலத்தை சுத்தி பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோசுவாவும் காலேபும் தவிர்த்து மிச்சம் 10 பேரும் அந்த நிலத்தை பத்தி தவறான காரியங்களை பேசுகிறாங்க.
நாங்கள் எங்கள் கண்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த ரிசல்ட் தான்